வீடு வாடகை எடுக்கிறதுக்கு அவரால முடியல. சோ லீஸுக்கு எடுத்தா ஒரு அமௌண்ட் தேவைப்படுறது. என்கிட்ட கேட்டிருக்காரு எங்க அப்பா, உங்க தாத்தாட்ட பாட்டி போய் 3 லட்சம் ரூபாய் கேட்டுவான்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. என்னங்க இது கேக்கல? நானே குழந்தைங்க போய் சொல்லாது ப்ளீஸ். நான் சொன்னேன், இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டி கூட எங்க கூட இருந்தாங்க, ஏதாவது பாட்டியும் வெளில இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு வளர்க்கறதுக்கு. நான் ஒருத்தி வளர்றதுக்கு எனக்கு கஷ்டப்படுறாங்க. 3 பொம்பளை பசங்க எங்களை எப்படி வளர்ப்பாங்க அவங்க? இந்த நிகழ்ச்சியை பாக்குற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட இருப்போம், சரிங்களா? நீங்க உங்களுடைய கடமை இந்த சூழ்நிலையில படிக்க வேண்டியதுதான். நல்லபடியா படிங்க, ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எஜுகேஷன் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு படிங்க. 10th முடிச்சோடனே அப்பா உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10th முடிச்சதானே எனக்கு நல்ல பாதுகாப்பு வேணும் சொல்லுங்க மேடம். அதனால அப்பா கூட்டிட்டு போறேன்னு தானே சொல்றாரு. அதான் கூட்டிட்டு போய் எங்களை எங்க வைப்பாருன்னு எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. அதுக்குள்ள ரெண்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணிடு. இப்ப நீங்க தனியா தங்கி இருக்கீங்க இல்ல? ஓன் ஹவுஸ்ல தான் இருக்கேன் மேடம். இப்ப இவங்க கூட்டிட்டு போனா எனக்கு இடம் வசதி இருக்காது. சரி, நான் இருந்த வீட்டுல தாராளமா இருந்தேன், ஒரே வீட்டுல. மிஸ்ஸஸ் இந்த மாதிரி பண்ணதுனால எங்க அண்ணன் அவங்க பண்ணது குழந்தைங்க என்னங்க பண்ணுவாங்க? பெரியவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால ஸ்டேஷன் இதாயிட்டோம். உமன் போலீஸ் பிடிச்சி கொடுத்தாங்க. அப்ப நான் கேட்டேன், 3 பசங்க என் கூட வந்துருங்க, எனக்கு விடல, கூட்டு போயிட்டாங்க. இதான் சந்தர்ப்பம் வந்துட்டு எங்க அண்ணங்கள்லாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க பழையபடி. அவங்க வாடகை வீட்டுல இருந்தாங்க. இந்த வீடு காலி ஆச்சுன்னு உடனே இந்த வீட்டுல வந்துட்டாங்க. இப்ப இட வசதி இல்லை. அதனால நான் ஷேர் கேட்பேன், உடனே வித்துட்டு ஷேர் வாங்கிடுவேன். இல்ல நானு வேற ரெண்ட் ஹவுஸ் போடலான்னு பாக்குறேன். 10th வரைக்கும். என்னம்மா அப்ப நான் 10th முடிஞ்சு கேட்கும்போது அந்த சொத்தை எங்களுக்கு தருவாங்களா? நாங்க வந்து கேட்கும்போது தருவாங்களா? அவங்க அண்ணன் தாராளமா கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அவங்க இப்ப நான் தரலன்னா இல்ல, அப்பாக்கு அதுல உரிமை இருக்கு, உங்க அப்பாக்கு அதுல உரிமை இருக்கு. சோ அது யாருமே மறுக்க முடியாது. ஊரு சும்மா இருக்குமா? அப்படி சட்டப்படி யாரும் ஏமாத்த முடியாது. அவர் ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அது அவருக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். அது இல்ல, அப்பா மேல எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அவங்க அண்ணனே சொல்லிக்கிறாரு, சைக்கிள் அதெல்லாம் அண்ணன் கட்டிட்டாங்க. இப்ப நாங்க ஷேர் கேட்கும்போது அதெல்லாம் எங்க கிட்ட கேட்டாங்க. நாங்க அப்பாக்கு வர வேண்டிய ஷேர் வரும், அதுக்கப்புறமா அப்பா பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. சரியா? கண்டிப்பா அப்பா நீங்க விட்டு கொடுத்துட போறதுல உங்களுக்கு வர வேண்டியதை உங்களுக்காக அவருக்காவது கண்டிப்பா அந்த ஷேரை வாங்குவாரு இல்லையா? அவருக்கு வர வேண்டியது வரும். உங்களுக்கு உங்க பாட்டி பக்கம் ரொம்பவே சப்போர்ட் இருக்கு இல்லையா? அப்பாக்கும் இருக்குது பாசம். அப்பாவோட சூழ்நிலை இப்ப உங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியாது. பிராக்டிக்கலா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வேலைக்கு போயிடுவேன், அந்த வீட்டுல வச்சுக்க முடியாதுன்றாரு. அதுதான் தற்காலிகமான ஒரு பிரச்சனை, இட வசதி இல்லைன்றாரு இல்லையா? சோ அதுக்காக நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே சமயம் பாட்டியோட மனசும் புரியுது, பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த லாஸ்ட் 4 years 5 yearsல இல்லையா? சோ பாட்டியோட மனச நீங்க கொஞ்சம் தேத்தலாம். நாங்க எவ்வளவு சொல்லிட்டோம், அவங்க அந்த கஷ்டத்துக்கு மேல பட்டுனே இருக்காங்க. அந்த வேலைக்கு போவதுன்னா அப்பதான் போறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க படிக்கணும். இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க யாராவது ஹெல்ப் பண்றாங்களான்னு ஹோப் பண்ணுவோம், சரியா? அந்த மாதிரி ஹெல்ப் கண்டிப்பா உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. நீங்க அதே சமயம் பாட்டிக்கு நீங்க தைரியம் சொல்லுங்க. அப்பா வேற எதுவும் கேட்கணும்னு விரும்புறியா? எங்களுக்கு கூண்டு போய் வளர்க்கணும். கண்டிப்பா பண்ணுவாரு. எங்களுக்காக லாஸ்ட் தங்கச்சிக்காக இட்டுன்னு போனோம். அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற எங்களை விட. நாங்க எப்படியாவது வந்துருவோம். அவளை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறா. எங்களுக்கு கிடைச்சிச்சு பாசம். அவளுக்கு எங்க பாசம் கிடைக்கும் போது தான் நாங்க பயப்படுறோம். நாங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல கூட படிச்சிருவோம். அவளுக்கு கிடைக்கணும். நீ நல்லா டான்ஸ் ஆடுவியாமே? டான்ஸ் கத்துட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அவளே அது இயற்கை. பாடுவியா? பேசுவியா? ஏதாச்சும் பேசு. அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு விரும்புற? அப்பா கிட்ட எதுவும் சொல்லணுமா? நீங்க தைரியமா இருக்கணும். பாட்டிக்கும் தைரியத்தை சொல்லுங்க. 2 வருஷம் அப்படின்றதுக்குள்ள போயிடும். நீங்க உங்க மனசை விட்டு அப்பா கிட்ட இதுதான் எங்களுக்கு வேணும்பா அப்படின்றத சொல்லணும், சரியா? சிலவங்களுக்கு சொன்னாதாமா புரியும்.
சொன்னாலும் புரியாதவங்க இருக்காங்க. சரியா? உங்க மனசை விட்டு பேசணும் அப்பா கிட்ட. அப்பா தானே இப்ப இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும். ஆனா எந்த டைமும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பாக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய வார்த்தையை காப்பாத்துவீங்க இல்லையா? டெஃபினட்டா மேடம். அவங்களுக்கு என் உயிரே அவங்க 3 பேர் மேலதான். நான் தப்பு பண்றதா இப்போ பண்ணிருப்பேன். 5 years பேக்ல பண்ணிருப்பேன். நான் ஏன் பண்ணல? என் 3 daughters வேணும்ன்றது. அவங்க நல்லபடியா படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய படிப்பு அவங்க என்ன படிக்கணுமோ வேணும்னு கேட்கும் போது நீங்க செய்யுங்க. உங்களால முடிஞ்சது டெஃபினட்டா அவங்க படிக்கணும்னு தான் நான் சொல்லி இருப்பேன். 10th பிடிச்சி நிக்க வச்சுட்டு வேலைக்கு அனுப்பதான் எனக்கு இல்லை. டிகிரி, டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு என் மிஸ்ஸஸ் இது மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, அது நடந்ததா சொல்லுதுங்களேன். மிஸ்ஸஸ் பண்ணிட்டாங்க. அந்த கெட்ட பேரு அதுதான் நீங்க படிச்சதா நல்ல பேர் வரணும்ட்டு நிரூபிக்கணும்னு தான் நான் சொன்னேன். கரெக்ட். நீங்க டிகிரி முடிச்சேன்னு வச்சுங்களேன், பரவாயில்ல உங்க அப்பா நல்ல நிலைமைக்கு கொண்டாட்டாரு அந்த பேர் காப்பாத்தினா எனக்கு அதே எனக்கு ஆத்ம சாந்தி ஆயிடுச்சு. அப்பா சொன்னது புரிஞ்சது இல்லையா? நல்லா படிங்க. ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. எந்த விதமான கவலையும் இல்லாம துள்ளி திரியிற வயசுல எங்க எதிர்காலம் எப்படி அமையுமோன்னு பயமா இருக்கு, ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு பேசின குழந்தைங்க. இந்த குழந்தைங்க பெத்தவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, இவங்க இந்த நாட்டினுடைய சொத்தும் கூட. இந்த குழந்தைங்களோட எதிர்கால படிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உதவி செய்யறதுக்கு NGOஸோ இல்ல அரசு அமைப்புகளோ இருந்தா தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தர அங்கீகாரமா நாங்க நன்றியோட எடுத்துப்போம். இந்த விண்ணப்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.